வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி அவக்காடோ சாண்ட்விச் பண்ண போகிறேன். ப்ரெட் சாண்ட்விச். அதுக்கு வேண்டியது நான் எடுத்திருக்கேன். ஒரு அவக்காடோ, பட்டர் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டியது ஒரு சின்ன சைஸில் வெங்காயம், மல்லியில் கொஞ்சம், பூண்டு ஒரே ஒரு பல், அதுக்கப்புறமா காஞ்சி மிளகாய் கொரன்னு அரைச்சது, அதுக்கப்புறமா மிளகு, உப்பு, இது 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா முட்டை பாயில் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ண முட்டை இதில் போடணுங்க. நம்ம பட்டர் ஃப்ரூட்ஸை இந்த விதையை எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஸ்பூனில் இப்படி எடுத்துடணும். ஒரு சிலது பழுத்திருக்கும், ஒரு சிலது பழுக்காமல் இருக்கும். பழுத்தது மட்டும் நீங்கள் எடுங்க. இது நல்ல ஸ்பூனில் இப்படி அடிச்சுக்கணுங்க. அடிச்சுட்டு இதுக்கப்புறமா இதுக்குள்ளே இந்த வெட்டி வச்ச வெங்காயம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. பட்டர் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கல, இது காயாக இருக்குது, அதனால நான் கொஞ்சமாக போடுறேன் வெங்காயம். அதில் ஒரு பல் பூண்டு போடுறேன். அதில் நம்ம எடுத்து வச்சு மிளகாத்தூள்லாம் போடுவோம். இதுக்குள்ளேயே தான் போடணும், அப்போ தான் ப்ரெட்டோடு சேர்ந்து இது வேகும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ப்ரெட்டில் ஒரு பக்கமாக இப்படி தடவிக்கணும் அந்த பட்டர் ஃப்ரூட்ஸை. இதே மாதிரி தடவி அடுத்த சைடும் இப்படி தடவிக்கணும். ரெண்டு பக்கம் தடவுனா தான் இந்த அவிச்சு வச்ச முட்டை வெட்டி அதில் வைக்கும் போது அது ரெண்டு பக்கமும் ஒட்டிக்கும். அவிச்சு வச்ச முட்டையை நம்ம போடுவோம். அவிச்சு வச்ச முட்டையை நம்ம இப்படி கட் பண்ணி இதில் போடணும். இதில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா மூடிக்கணுங்க. இது இப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் தடவுனீங்கன்னா தான் இதை ஒட்டி இருக்கும். நம்ம பேனில் போடுவோம். பேன் ஆல்ரெடி நான் சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு பட்டர் ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்களானே நீங்கள் 3 பேர் சாப்பிடலாம் சாண்ட்விச் பண்ணி. அப்படி உங்களுக்கு ஒரு பக்கமாக தான் தடவுனாலே ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க. மெதுவாக வேக வைக்கணுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த பூண்டுலாம் கொஞ்சம் சூடாகும், உள்ளே கொஞ்சம் சூடு இறங்குங்க, கொஞ்சம் வேகும். ஆனால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். அவ்வளோதான், அவக்காடோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவக்காடோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான அவக்காடோ சாண்ட்விச்சுங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.